விஜய்க்கு சொல்றாரு. நீ உன் கூட்டணியில பாமகவையோ அதிமுகவையோ சேர்த்துக்காம இருந்துட்டு பாஜகவையோ சேர்த்துக்காம இருந்துட்டுன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஏங்க ஒரு மனிதன் யாரிடம் பேசுறாங்கிறது உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியில வராம அவர் இப்படி பேசலாமா? அது வெக்கக்கேடுல. உங்களுக்கு டெய்லி மாசம் மாசம் கரெக்டாக அனுப்பிட்டு இருக்கிறது திமுக தானே. இல்ல கூட்டணி பேச்சுன்னும் போது யாருடன் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான். எப்படிங்க திமுக நாகேந்திரன் அவர்கள் வந்து எல்லாரையும் அழைக்கிறாரு பிரஸ் மீட்ல. பாருங்க, நயனார் வைகோவும் வந்தாலும் ஓகே, திருமாவளவன் வந்தாலும் ஓகேங்கிற. நயனார் நாகேந்திரன் என்டிஏவுடைய மாநில கட்சி தலைவர். ஓகே. எடப்பாடி ஐயா தமிழ்நாட்டினுடைய முடிவு எடுக்கக்கூடிய தலைவர். இவங்க 2 பேர் யாரையாவது கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் யார் தன்னிடம் இல்லையோ அவங்கள கூப்பிடுறாங்க. இதில் எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் விசிகா இப்போ திமுக கூட்டணியில் தானே இருக்குது. கரெக்டாக பல்லக்கு தூக்குறதுக்கான பணம்லாம் வந்துடுது இல்லை. அப்போ நான் வந்து நீ அங்கெல்லாம் ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவும் பேசலைங்க. பல்லக்கு தூக்குறதுக்கு ₹1 வந்தால் கூட நான் பேசிட்டு போயிடுறேன். ₹1 கொடுக்கலாம்ல, அதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றுங்கிறது வந்து 1 கோடியா 100 கோடியாங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். கூட்டணியில் தானேங்க இருக்கீங்க. உங்களை கவனிச்சிக்காம ஆளுங்கட்சி நடத்த முடியுமா? உங்களுக்குன்னு வழக்கமான செலவு இருக்குல்ல. ஒரு கட்சி நடத்துறதுங்கிற சாதாரண விஷயமா? ஒவ்வொரு நாளும் எவ்வளோ செலவாகும்? ஒரு கட்சி நடத்துறதுக்கான பணம் யார் கொடுப்பாங்க? திமுக தான் கொடுக்கும். வேற யார் கொடுப்பாங்க? அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ கேள்விக்கு வந்துடுவோம். திமுக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு நான் அங்கே வர்றேன், நீ ஆனால் அவனோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அபத்தம்? அதை திமுக அரசு கேட்டுட்டு உட்காந்துருக்கு பாருங்க, அது எவ்வளோ பெரிய அபத்தம்? ஏன் சொல்கிறாரு தெரியுமா? பாமகவை திமுகக்குள்ளே கொண்டு வரணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. எல்லாரும் வந்தால் தாங்க காப்பாற்ற முடியும், பிஜேபி பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலைங்க, நம்ம ஊற்றி மூடிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு பாமகவை அதிமுக திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுப்பாரா சார் ஸ்டாலின்? ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு தனியார் டிவிக்கு நேர்காணல் கொடுக்கும்போது திருமாவளவன் உடனடியாக நான் வெளியேறுவேன்னு சொல்லியிருக்காரு. பாமக திமுக கூட்டணியில் வந்து ஏங்க எடை போட தெரியாதா திமுகக்கு? அது மார்வாடி மட்டும்தான் சொல்லுவாங்களா? திமுகவும் சொல்லும். அப்போ விசிகாவோட பாமக வெயிட்ன்றீங்க. அப்படி நினைக்கலாம்.